ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருவதமே காப்பு காப்பு. அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்று ஆங்கில புத்தாண்டு. பொதுவாகவே புத்தாண்டில் நாம் ஒரு சபதம் எடுப்பது வழக்கம். நமது பண்புகளை நன்றாக வைத்துக்கொள்வது, நமது உடல் ஆரோக்கியத்தை திடமாக வைத்துக்கொள்வது, மனதை சாந்தமாக வைத்துக்கொள்வது, இப்படி நம்ம பல வகையான சபதங்கள் எடுக்கும்போது இன்றைய நன்னாளிலே ஒவ்வொருவரும் நமது மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருமே ஒரு சபதம் எடுங்கள். தினமுமே உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உள் அமைதிக்காகவும் மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோக கலைகளை தினமும் வாழ்க்கையில் காலை 20 நிமிடம் மாலை 20 நிமிடம் பயிற்சி பண்ணணும்னு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த புத்தாண்டு தினத்திலே எல்லா வயதினருக்கும் ஏற்ற அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான முத்திரைகள் பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகள் எல்லா வயதினருக்கும் ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியது. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே தான் அந்த முத்திரைகளை பயிற்சி பண்ண போகிறோம். அந்த முத்திரைகளை தொடர்ந்து ஒரு சிறிய நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பிராணாயாம பயிற்சி. அடி நுரையீரல், நடு நுரையீரல், மேல் பகுதி நுரையீரல், 3 பகுதிக்கும் நல்ல பிராணசக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு நுரையீரலுக்குரிய பிராணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன தியான பயிற்சி பார்க்க போகிறோம். எந்த பயிற்சியுமே செய்யாமல் இருக்கின்றவர்கள் இந்த நியூ இயரில் புது வருடத்தில் ஒரு சபதம் எடுத்து இன்றைக்கு நாம் பயில்கின்ற இந்த கலைகளை காலை மதியம் மாலை, மதியம் ப்ராக்டிஸ் செய்ய முடியாதவங்க காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் வேண்டாம், மீதி நாட்களில் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. எளிமையான பயிற்சி, ஆரோக்கியம் நம் கையில். இந்த நன்னாளிலே ஒவ்வொருவரும் இன்று பயிற்றுவிக்கக்கூடிய இந்த முத்திரைகளை பயிற்சி செய்து ராஜ உறுப்புகளை திடமாக இயங்க செய்யுங்கள். மனதை சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பிருத்திவி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறாங்க. முதலில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல் பெருவிரல் நுனி, மீதி விரல் தரையினை வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது மண்ணீரல் ஸ்பிளீனுக்கு நல்ல சக்தி ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக பிராண ஆற்றல் பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது லிவருக்கு நல்ல சக்தி ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள். கண் நரம்புகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி பெற்று சுறுசுறுப்பாக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். தைராய்டு பேராதைராய்டு நன்றாக சக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
வயிற்று உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அதம பிராணாயாமம், நுரையீரலுடைய அடிப்பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறோம். 2 கையும் விலா எலும்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். நுரையீரலுடைய அடிப்பகுதி மிக சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ மத்தியம பிராணாயாமம் பண்ண போகிறாங்க. 2 கையும் இதயத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. 2 நாஸ் வழியாக மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். நுரையீரலுடைய நடுப்பகுதிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்போ ஆத்திய பிராணாயாமம் பண்ண போகிறாங்க. 2 கையும் தோள்பட்டைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ கை அப்படி தியான முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே. 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வலி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். உங்கள் மனதை அப்படி பிரெயின் இன்சைடு மூளை உள் பகுதி மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள் பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் ரிலாக்ஸ் டீப்லி. தொண்டை உள் பகுதி மனதனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹார்ட் இன்சைடு
மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று உள் பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் உள் பகுதி ரிலாக்ஸ் டீப்லி. நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது நிதானமாக ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒரு 30 செகண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ஒரு 1 மினிட். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி, எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி. மன அழுத்தம் நீக்கக்கூடியது, டென்ஷன் நீக்கக்கூடியது, ஸ்ட்ரெஸ் நீக்கக்கூடியது, சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது, ராஜ உறுப்புகள் அனைத்தையும் சிறப்பாக இயங்க செய்வது, குறிப்பாக இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, கல்லீரல், மண்ணீரல் அனைத்திற்குமே சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த புத்தாண்டில் ஒவ்வொருவரும் சபதம் எடுத்து ஆரோக்கியத்திற்காக தினமும் காலை மாலை ஒரு 25 நிமிடம் செலவு செய்து உங்களது உடலை, உங்களது தேகத்தை சிறக்கச் செய்யுங்கள். மீண்டும் மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.